This video sponsored by SBO Digital Marketing. இது ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் மந்த்லி 21K கிட்ட சம்பாதிக்கலாம். இதில் ஒர்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது யார் வேணாலும் பண்ணலாம். இது ரொம்ப ட்ரஸ்டபுளான கம்பெனி தான். இதில் நீங்கள் சேரணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பரை வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தோட்டத்தில் 2 மரம் இருந்தது. அது ஒன்று பாவத்துக்கு ஏதுவான மரத்தில் மாட்டிக்கிட்டு. நியாயப்பிரமாணத்தில் ஆசீர்வாதத்தையும் வைத்தார், சாபத்தையும் வைத்தார். அது நிறைய பேர் தேவனுடைய வார்த்தையில் நடக்காதனால அநேகர் அழிக்கப்பட்டார்கள்னு வேதம் சொல்லு. இப்போ புதிய ஏற்பாட்டில் புதிய மார்க்கமாக இயேசுவே வழியாக வந்துட்டார். இந்த இயேசு வழியில் நீங்கள் பார்க்குறீங்கள, உங்கள் வீட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, உங்கள் அம்மா அப்பா என்னெல்லாம் கஷ்டப்படுறாங்க, இங்கே இருக்கிற பெரியவங்க யாராவது வந்திருப்பீங்க, உங்கள் வாழ்க்கையில் என்ன பாடு கஷ்டமெல்லாம் பார்க்குறீங்களோ, இந்த கஷ்டத்தை பூரா சிலுவையில் இயேசு சுமந்துட்டார். இது என்ன டீலா நோ டீலாம்பாங்கல்ல, டீலா நோ டீலாக்கு என்ன சொல்லுவாங்க, எப்படியோ கையை காமிப்பாங்கல்ல, டீலா நோ டீலா சொல்லுங்கள். இது டீல் எப்படி பேசப்பட்டதுன்னா, உன் கஷ்டத்தை பூரா நான் சுமந்துக்கிறேன். நல்லா இருக்கு பார்த்தீங்களா? உன் கஷ்டம், உங்கள் அப்பா அம்மா கஷ்டம், தாத்தா பாட்டி கஷ்டம், கஷ்டத்தை பூரா நான் பார்த்துக்கிறேன். ஆசீர்வாதத்தெல்லாம் உனக்கு தந்துடுறேன். கஷ்டம் பூரா யாருக்கு போயிடுச்சு சொல்லுங்க? கஷ்டமெல்லாம் ஏசப்பா. இப்போ ஒரு ஆள் குடிக்கிறாருன்னா இயேசுவை நோக்கி பார்த்தா விடுதலை வழி இருக்குது. ஒரு குடும்பம் பாவத்தில் இருக்குன்னா இயேசுவை நோக்கி பார்த்தா விடுதலை இருக்குது. சாபமே இருக்குது. சாபம்னா என்னென்னா ஒரு நல்லதுமே நடக்காது. அதுதான் சாபம். நிறைய பேர் அதில் தான் சிக்கியிருக்காங்க. அவங்களுக்கு தெரியவும் செய்யாது, சொன்னாலும் புரியவும் செய்யும். எதுவுமே நல்லதே வரமாட்டிங்கன்னா அதுக்கு தான் சாபம். இந்த சாபத்தையும் இயேசு சிலுவையில் சுமந்துட்டார். இதான் டீல் நடந்திருக்கு. அடுத்து வியாதி. என்றைக்கோ ஒரு நாள் வியாதி வரும். எப்போ பார்த்தாலும் வியாதி, எந்த ஆஸ்பத்திரி கேட்டாலும் தெரியுது. அப்போ அந்த மாதிரி வியாதி அவர் சுமந்துட்டார். அடுத்து தரித்திரம், கையில் காசே இருக்காது, அந்த மாதிரி சாபத்தையும் அவர் சுமந்துட்டார். தரித்திரத்தை சுமந்துட்டார். அடுத்து பிசாசு தொல்லை, பிசாசு தொந்தரவு பண்ணுறான், சூனியம் மந்திரம், ஐயோ ஏன்டா வாழ்கிறேன் பயந்துக்கிட்டே வாழ்கிறது. இத்தனையும் டீல் பண்ணி சிலுவையில் சுமந்துட்டார். பக்கத்தில் சொல்லுங்கள், உங்கள் காரியம் டீல் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்க பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்கள், டீல். புதுசாக வந்திருக்கவங்களுக்கு பக்கத்தில் உங்களுக்கு டீல் ஆயிருக்கு. என்ன டீலு, என்ன டீல் நடந்திருக்கு எல்லாம் இப்போ கவனிங்க. அவ்வளோதான், ஒரு செகண்ட் தான் உங்களுக்கு. என்ன டீல் நடந்திருக்கு தெரியுமா? நீ வாழ்க்கையில் சுமக்கிற பாவம், சாபம், வியாதி, தரித்திரம், பேய் பிசாசு தொந்தரவு, மந்திர பிரச்சனை, இத்தனையும் உனக்காக ஒருத்தர் சிலுவையில் சுமந்துட்டார். உன் பிரச்சனை இதில் ஒரு கடுகளவு கூட நீ சுமக்க வேண்டாம். எவ்வளோ சுமக்க வேண்டாம்? கடுகளவு. ஸ்தோத்திரம். நிறைய டாக்டர்ஸ் மாதிரிலாம் வந்திருக்காங்க, உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நிற்கிறாங்க. சரியா? நீங்கள் போனோன்னு ஸ்தோத்திரம். ஆனால் அங்கே டீல் என்னென்னா, அந்த டீலில் எனக்கு ஒரு எல்லா பிரச்சனையும் யார் சுமந்துட்டா? அதை என்னன்னா நான் நம்பிட்டேன். நான் நம்பினதுனால என் மேலே இருந்த பிரச்சனையெல்லாம் மாறி மாறி நல்லா ஆயிட்டேன். ஹலோ, சிலருக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது, ஏன்னா கொஞ்சம் தான் நம்புறதுனால. நான் முழுசாக நம்பிட்டேன். நம்பினதுனால நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு யாராவது என்ன இந்த டீலுக்கு வரலன்னா, ஆண்டவர் டீலுங்கிறார், நீங்கள் நான் நோ டீல்னா அதுக்கு உங்கள் பிரச்சனை. அது ஆண்டவர் பிரச்சனை கிடையாது, உங்கள் பிரச்சனை. இதை எப்படி பாச நானும் டீலுக்குள்ளே வர விரும்புகிறேன். இன்றைக்கி டீல் பண்ணலாமா? எத்தனை பெரியவங்க டீல் பண்ணலான்னு நினைக்கிறீங்க? கை எப்படி காண்பீங்க? ஏன்ட்ட இல்லை, இயேசுநாதர்கிட்ட. இயேசுவே, இந்த டீலுக்கு நான் வரேன். இனி என் பாவத்தை நான் சுமக்க வேண்டாம், என் சாபத்தை நான் சுமக்க வேண்டாம், என் வியாதியை நான் சுமக்க வேண்டாம், என் தரித்திரத்தை நான் சுமக்க வேண்டாம். இனி எல்லாம் நீங்கள் பார்த்துக்கிடுவீங்க. எத்தனை பேர் டீல்